الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல ஹதீஸ எடுத்துக்கொண்டா ஆகிரு ஜமான், இறுதி காலம் என்று பேசப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகிரு ஜமான் என்றால் என்ன என்று சில ஹதீஸ்களில் கூறியிருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு விடயம் சொன்னார்கள். அந்த வாழ்க்கையை 5 கட்டமாக பிரித்தார்கள். ஒன்று, நான் வாழக்கூடிய இந்த காலம் சிறந்த காலம். அதற்கு பின்னால் வரக்கூடிய குலபாக்களுடைய காலம் சிறந்த காலம். 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள், சிறந்த காலம். அதற்கு பின்னால வரக்கூடிய காலம் அல் மமாலிக், சிற்றரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலம், இதுவும் சிறந்த காலம். அதுல உமவியா ஆட்சி வந்துச்சு, அப்பாசிய ஆட்சி, அங்க உஸ்மானிய ஆட்சி. இந்த காலம் சிறந்த காலம். 3 காலம் சிறப்பாக்கப்பட்டு அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4வது காலம் தான் ஃபித்னாவுடைய காலம். அந்த 4வது காலம் ஃபித்னாவுடைய காலம். அதற்கு பின்னால 5வது காலம் ஃபித்னா என் ரஹ்மா, ஃபித்னாவுடைய காலமும் ரஹ்மத்துடைய காலமும் என்று சொன்னார்கள். ஆரம்ப 3 காலமும் முடிஞ்சு இப்ப நாங்க இருக்கிறது ஃபித்னாவுடைய காலம். நபி அவங்க சொன்னது மாதிரி 4வது காலம் குழப்ப காலம். இந்த காலத்துல நாங்க இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை நாங்க சிலவங்க நினைக்கிறோம் நிரந்தரமாக இருப்போம். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கை எப்பயோ முடிய போகுது. அதனால அல்லாஹ் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உங்கள வாழ்க்கைய இந்த துன்யா ஏமாத்தி விடக் கூடாது. இது உங்களுக்கு டெக்கரேட் பண்ணப்பட்டு தந்திருக்குது, நீங்க ஆகிராக்கு ரெடி ஆகுங்க என்று அல்லாஹ் எங்களை முன்னோக்கி மெசேஜ் ஒன்று தாரான். கணித்துக்குரிய சகோதரர்களே, இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, நீ காலை அடைந்தால் மாலை எதிர்பார்க்காதே. காலையில நல்லா இருப்பீங்க, மாலையில உங்களோட பெயர்ல ஜனாசா அறிவிக்கப்படுகிறது, மௌத்தாகிப்பீங்க. வைதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபா, மாலை அடைஞ்சா காலை எதிர்பார்க்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எங்களுக்கு ஒரு மெசேஜ் தாராங்க, ஆகிராக்கு ரெடி ஆகுங்க. இந்த துன்யா உங்களை நிரந்தரமாக வாழ வைக்கிறதல்ல. இதுக்கே இருக்க மாட்டீங்க. எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு மௌத்தாகிட்டாங்க. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகிராவுடைய அந்த வாழ்க்கை துன்யா ஆகிராடு பிரிக்கப்படுகிறது. துன்யா முடிகிறாண்ட ஆகிரா ஸ்டார்ட் ஆகணும். அதற்குரிய வழிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய அடையாளங்களை சொல்லி தந்தாங்க. மறுமை நாள் ஆரம்பிக்கிறா, அதற்கு முன்னால சில அடையாளங்களை சொன்னார்கள். இந்த ஃபித்னாவுடைய ஜமான், கடைசிக்கு சொன்னேன் ஃபித்னா என் ரஹ்மா, இது எல்லாம் நபி சொன்ன அடையாளங்கள். இதுல எத்தனையோ வந்திருக்குது. 10 பெரிய அடையாளங்களை சொன்னார்கள். அதுல ஒன்று நடந்துச்சுன்னா தொடராக
ஒரு கழுத்துல மாலை போட்டாரு, மணி மாலை. ஒரு மணிய கலட்டி விட்டா எப்படி மற்ற மணிகள் தொடராக கீழே விழுந்துருமோ, இத மாதிரி அந்த பெரிய அடையாளத்தில் ஒன்று நடந்தால் எல்லாமே தொடராக ஒன்றன் பின் ஒன்றாக வரும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், எப்ப மிம்பர்ல தஜ்ஜால பத்தி பேசாம இருக்கிறீங்களோ அந்த கட்டத்தில் தான் அவன் வெளியாகுவான்னு சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளம் என்று சொல்லும் போது ரெண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று பெரிய அடையாளம் என்று சொல்றது, இன்னொன்று சின்ன அடையாளம் என்று சொல்றது. அல்லாஹும் கூட மறுமை நாள் நெருங்கி இருக்குது என்று எங்களுக்கு நிறைய வசனத்தின் மூலமாக மெசேஜ் தாரான். உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறேன், இதை சீராக்கிக்கோ, இங்க இருக்க மாட்டாய், கொஞ்ச நாள் என்கிட்ட வர போறாய், மறுமை நாள் கிட்ட இருக்குது. ஆரம்பத்தில் ஓதின வசனத்தை பாருங்க, மக்களுக்கு அவங்களோட கேள்வி கணக்குரிய நாள் நெருங்கிருச்சு. அவங்க ரஃப்லால இருப்பாங்க, அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, கேர்லெஸ்ல இருப்பாங்க, முஹரிதூன் அதை புறக்கணிச்சு கொண்டு இருப்பாங்க. இப்ப வராது, 2050 வரும். யோசிப்பாங்க, நான் மௌத்தாகிறதுக்கு பிறகுதான் வரும், இப்ப வராது. இது நாங்க யோசிக்கிறது. அல்லாஹ் எங்களோட மௌத்த கியாமத்தில் அடையாளமாக ஆக்கலாம். கியாமத் ஸ்டார்ட் ஆகிற டைம் எங்களோட மௌத்தாக இருக்கலாம். நாங்க யோசிக்கிறோம், நான் மௌத்தாகிறதுக்கு போதுதான் மறுமை நாள் வரும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரிய அடையாளங்களை பாருங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகிறது, யஜூஜ் மஜூஜ் வாரது, அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், தஜ்ஜால், பெரிய ஜில்சால், பெரிய ஒரு நார் நெருப்பு கொண்டு கிளம்பி வந்து கொண்டு மக்களை விரட்டும், ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும். இதெல்லாம் பெரிய அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகிராக்கு ரெடியாகுங்கோ. அல்லாஹ் தார மெசேஜ், வமா அம்ரு ஸாஅ இல்லா கலம்ஹில் பஸர் அவ் ஹுவ அக்ரப். நீங்க கண்ணை பத்தி திறக்குறீங்க, இது கடையில மறுமை நாள் வந்துடும். அதை பார்த்து அக்குற வைக்குது, மறுமை நாள் நெருங்கிருச்சு, ரெடி ஆகும். அதுக்கு உங்களை பத்தி மறுமையில நபிய மறுமையை பத்தி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. சீம அந்தமின் விக்கிறாக, நீங்க அதை பத்தி ஞாபகம் செய்வீங்க, ஆனா அது எப்ப வரும் உங்களுக்கு தெரியும். இலா ரப்பிக முன்தஹாஹ, அதனுடைய அறிவு அல்லாஹ்க்குத்தான் இருக்கு. கணேசக்குரிய சகோதரர்களே, இத மாதிரி நிறைய வசனங்கள் மறுமை நாள் கிட்ட இருக்குது என்று அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லி தந்து கொண்டே இருக்கிறேன். மறுமை நாள் வந்துருச்சு, சூரியன் பிளக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தார மெசேஜ், உனக்கு உடம்பை தந்து, உனக்கு ரூஹ தந்து, ஒன்றை நான் எதிர்பார்க்கிறது நடக்கணும். உலகத்தில் அமல் செய்தோ, ஆகிராதான். இது துன்யா மஸ்ரா, மஸ்ராத்துன் லில்-ஆகிரா, ஆகிராவை சம்பாதிக்கக்கூடிய இடம் இது. தொழுகிறது, நோம்ப பிடிக்கிறது, குர்ஆன் திலாவத், zikr, துஆ, என்னென்ன நல்ல அமல்கள் செய்யணுமோ உங்களோட டைம் ஒதுக்கி செஞ்சுக்கோங்க. கணேசக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, மனிதர்களை பொறுத்தவரையில ஒரு விடயம் அவருக்கு தூரமாக இருந்தா யோசிக்க மாட்டான். கிட்ட நண்பர்கள் இருக்கிறாண்டா ஒரே பேசிக்கொண்டு கதைச்சிக்கொண்டு அவங்களோடு இருப்பாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கிற, தூரமாகிட்டாருந்தா பேசி குறையும், அந்த கனெக்ஷன் லிங்க் குறைஞ்சு கொண்டே போகும். இதே இத பாருங்க, மனிதன் வாழ்வான், ஆகிராவுடைய சிந்தனை எப்ப தூரமாகுதோ அந்த டைம்ல தான் அல்லாஹ் மெசேஜ் போட்டு நீங்க ரெடி ஆகிக்குங்க. தூரமாக அப்படி தூரமாகிற மனிதனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறது, அல்லது ஜமஅ மாலஹு வஅத்ததா, தள்ளிய சேர்க்கிறான், எண்ணிக்கொண்டிருக்கிறான், தள்ளி இதுதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைக்கிறான் இந்த சொத்துதான் என்னைய நிரந்தரமாக வச்சிடும் என்று நினைக்கிறான். ஏன்? ஆகிராவுடைய சிந்தனை தூரம், பணத்தினுடைய சிந்தனை கிட்ட. இதை பத்தி தான் பேசுறது, இதை பத்தி தான் கலக்கிறது. கணேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்ற, நீங்க இந்த சிந்தனையில் இருக்க வானம். கல்லா லயும் பதன்ன ஃபில் ஹுதமா, நரகத்தில் தூக்கி எறியப்படுவான்.
அதனால ஆசிராவுடைய சிந்தனை எவ்வளவு கூட்டணுமோ கூட்டணும், எவ்வளவு மௌத்தை யோசிப்போமோ யோசிப்போம். அந்த கட்டத்தில் தான் எங்களுடைய அமல் கூடும், ஈமான் கூடும். இதுல இன்னொரு பகுதியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற, வாகனங்களை, காணிகளை, கடைகளை வாங்கி போட்டுக் கொண்டே இருக்கிறார். இது எல்லாம் என்னத்துக்கு சேர்க்கிறது? லஅல்லக்கும் தகுலுதூன், நீங்க நிரந்தரமா இருக்க போறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ்வோட மெசேஜ் பாருங்க, மறுமை நாள் நெருங்குது, போன கண்ண புத்தகத்துக்கு இடையில வந்துடும். இங்கிட்டால அல்லாஹ் சொல்றான், இந்த இதெல்லாமே சேர்க்கிறாய், இது ஒரு பிரயோசனமும் இல்லை. அங்க ரெடியாக அல்லாஹ் தான மெசேஜ். கணேசுக்குரிய சகோதரர்களே, அந்த மறுமை நாளைத்தான் அல்லாவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் வேண்டிய மாதிரி வாழலாம், பணத்தோட வாழ்ந்து அந்த பணத்தை எண்ணிக்கொண்டே மௌத்தாகலாம், இபாதத்தோட வாழ்ந்து இபாதத்தோட மௌத்தாகலாம், உலகத்தில் மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு வாழலாம். நீங்க நினைக்கிறீங்களா அநியாயக்காரர்களை அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான்? இன்னமா யோசிரகம், அவன் அவர்களை தாமதப்படுத்துறது நியோமின் ஒரு நாளுக்காக, அந்த மறுமை நாளை பிடிப்பான். கணேசுக்குரிய சகோதரர்களே, யாருக்கும் அநியாயம் செய்யாம வாழணும், ஆசிராவுடைய சிந்தனையில வாழணும். ஃபித்னாவுடைய ஜமான், ஆகிரு ஜமான் சொன்னது இந்த கடைசி 2 காலம், இதுக்கு பின்னால வாரதுதான் அந்த பெரிய அடையாளங்கள் வரும். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மறுமை நாள் சிறிய அடையாளங்களை நிறைய ஹதீஸினூடாக எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60-80 கிடையில கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அடையாளங்கள் இருக்கிறாங்க. அது அப்படியே பேசிக்கொண்டே போகலாம். எத்தனை கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. இதுல சில முக்கியமான அடையாளங்கள் இந்த குத்துபால பேச போறது. கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்களையும் எங்களுக்குள்ள வீட்டு சூழல், மனைவிமார், இவங்களை அந்த ஆசிரா அந்த சிந்தனையில தான் அவங்களை வாழ வைக்கணும். அல்லாஹ் தார மெசேஜ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஏ ஈமான் கொண்டவங்களே, நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் நரகத்துக்கு பாதுகாத்துக்கோங்க. இதுதான் எங்களை கோரைக்கணும். நரகத்துக்கு பாதுகாக்கக்கூடிய வழியை நான் என் பிள்ளைக்கு செய்யணும், நான் என்னைய திருப்பிக்கணும், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரையும் சீராக்கணும். இந்த சிந்தனையில சவாலணும். கணேசுக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடையாளங்கள் பாருங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபிக்கு சொன்னார்கள், ஓதுது சித்தன் பைன யதி ஸாஆ, மறுமை நாள் இருக்கிறாண்டா 6 விடயத்தை எண்ணிக்குமோ என்று சொன்னார்கள். இதுல சிறிய அடையாளங்கள் இப்ப சொல்ல போறது. இதுல நடந்து முடிஞ்ச அடையாளங்களுக்கு, நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களுக்கு, நடக்க போற அடையாளங்களுக்கு, சிலது நடந்து முடிஞ்சிருக்கும், தக்ரார் திரும்ப திரும்ப நடக்கிற அடையாளங்கள் இருக்குது. இது எல்லாம் கலக்கப்பட்ட ஒரு இத தொகுப்பாகத்தான் இருக்குது. கணேசுக்குரிய சகோதரர்களே, அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நபி அவங்க முதலாவது மறுமை நாள் அடையாளம் பிஅஸா, எனக்கு நபித்துவம் கிடைச்சது, அது நடந்து முடிஞ்சது. 2வது சொன்னார்கள் மௌத்தி, நான் மரணிப்பது, இது மறுமை நாள் அடையாளம், இதுவும் நடந்து முடிஞ்சது. 3வது சொன்னார்கள் ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும், இது தக்ரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால வரலாறு எடுக்கும், சலாஹுத்தீன் அய்யூபி காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இது தக்ராராக வரக்கூடிய ஒரு அலாமா, அடையாளம். 3வது 4வது சொன்னார்கள் தாஊன் அம்பாஸ் என்று சொல்லக்கூடிய அம்பாஸ் என்ற ஒரு தொற்று நோய் பரவும், அது சிரியால பரவிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லெட்டர் அனுப்புறாங்க, நீங்க சிரியால இருக்கிறீங்க, திரும்பிருங்கோ, ரிட்டர்ன் ஆகிருங்கோ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க. திரும்ப அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் அனுப்புறாங்க, அமீருல் முஃமினீனே, மௌத்திய கரீப், ஏன மௌத்து வந்துருச்சு, நான் இங்கே தான் நிக்க போறேன். அதே நோயில மரணிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த தாஊன் அம்பாஸ்
என்று சொல்லக்கூடிய அந்த நோய் அந்த காலம் முடிஞ்சு 4வது சொன்னார்கள் இஸ்திஃபாதத்துல் மால், பணம் பெருகும். சதகா விட்டு ஆட்கள் கலந்துருவாங்க, ஜகாத் எடுக்க யாரும் நீக்க மாட்டாங்க. பணம் பெருகிக் கொண்டு போகும், மக்கள் எல்லாத்தையும் சல்லி ஐக்கியம், சல்லி கூடிக்கொண்டே போகும், சொத்து கூடும். ஆனா ஜகாத் எடுக்க தகுதி இல்லாதவங்க இருப்பாங்க. இப்படியான ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். 6வது சொன்னார்கள் ظهور الفتن, குழப்பங்கள் வெளியாகும். அந்த குழப்பங்கள் எடுத்தீங்கன்னா குழப்பத்தில அன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது. அது முக்கியமான ஒரு குழப்பம். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஜமல் யுத்தம், அதுல சிஃபின் யுத்தம், ஹர்ரா என்ற ஒரு யுத்தம். இது எல்லாம் அந்த ஃபித்னா வெளியாகிறதுக்குரிய அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்ல, فإني لأرى الفتنة فتن, நான் குழப்பங்களை பார்க்கிறேன். تقع خلال بيوتكم, உங்களோட வீட்டுக்குள்ளால அது விழுகிற மாதிரி இருக்குது. قبع المطر, மலத்துளி கொட்டது மாதிரி உங்களோட வீடுகளுக்குள்ளால குழப்பங்கள் வந்து கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஹவாரிஜிகள் வெளியாகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பிரச்சனை வந்தது. பின்னால வந்த சிலவங்க கொல்லப்பட்டது, சஹாபாக்கள் கொல்லப்பட்டது. இதெல்லாம் ظهورுல் ஃபிதன், நபி அவங்க சொன்ன அடையாளங்கள். அந்த ظهورுல் ஃபிதன்ல இன்னொன்று சொன்னார்கள், முத்தஇயன் நுபுவா, நபித்துவத்தை வாதிடக்கூடியவர்கள் தோன்றுவார்கள். இது மறுமை நாளுக்குரிய அடையாளம். ஹதீஸ்ல வந்திருக்குது, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுபஅத தஜ்ஜாலூன் கذابூன் قريب من 30, கிட்டத்தட்ட 30 பேர் அளவு பொய் தஜ்ஜால்கள் உருவாகுவார்கள். குல்லுஹும் யஸ்உம் அன்னஹு ரசூலுல்லாஹ், ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் நபின்னு சொல்லுவார்கள். இதுல உங்களுக்கு தெரியும், முஸைலமத்துல் கذاب பொய் நபின்னு வாதித்தவர். அஸ்வதுல் அனசி சஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த வரலாறு பதிவு செஞ்சிருக்குது. நிறைய பொய் நபிமார்கள் தோன்றின. அதுலதான் இந்த மிர்சா குலாம் காதியான், இதுவும் அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நபி அவங்க அந்த அந்த ஔஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த இதெல்லாம் என்னைக்குங்கோ இதெல்லாம் மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, இதுக்கு மேல பார்க்க போறீங்கன்னா தியாஉல் அமானா, அமானிதம் பாழாக்கப்படும். அமானிதம் யாவரி அவர் அமானிதம் இருக்காது. வீட்டில் வாப்பட அமானிதம் பிள்ளைகளுக்கு இருக்காது. மனைவிட அமானிதம் கணவனுக்கு இருக்காது. எந்தெந்த இடத்துல என்னென்ன பொறுப்பீங்களோ அந்த அமானிதங்கள் எல்லாம் பாழாக்கப்படும், மோசடி செய்யப்படும். சொன்னார்கள் மறுமையினால் அடையாளம், இதா உய்யாத்தில் அமானா ஃபந்தவிர் ஸாஅ, அமானிதம் அது வீணாக்கப்பட்டால் மறுமையினால எதிர்பாருங்கோ. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எப்படி நடக்கும் யா ரசூலல்லாஹ்? இதா உஸ்னிதல் அம்ரு இலா அஹ்லி கைரி ஃபந்தவிர் ஸாஅ, பொறுப்பு தகுதி இல்லாதவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறா, ஃபந்தவிர் ஸாஅ, மறுமையினால் எதிர்பாருண்டாங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, பல இடங்கள்ல பார்ப்போம், தகுதியற்றவன் பொறுப்புக்கு வாரான், தகுதியானவன் கீழே மட்டம் தட்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். இது எல்லாம் மறுமையினால் அடையாளம். அதுல அடுத்த 8வது அடையாளத்தை சொன்னார்கள், கபுதுல் இல்ம் வ ظهورுல் ஜஹல், இல்ம் கைப்பற்றப்படும், மடமை வெளிவரும். சொன்னார்கள் ஹதீஸ்ல, இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு மினன் நாஸ், அல்லாஹ் இந்த இல்ம ஒரே அடியாக மக்களிடமிருந்து பிடுங்கி எடுக்க மாட்டான். கைப்பற்றப்படுவது இந்த இல்ம அல்லாஹ் கைப்பற்றுவான். பிகபதில் உலமா, ஹக்க பேசக்கூடிய உலமாக்கள் சீரான உலமாக்களை அல்லாஹ் மௌத்தாக்குவது கொண்டு இல்ம எடுத்துருவான். உலமாக்கள் மௌத்தாகிக் கொண்டே போவாங்க. அதுக்கு பின்னால இத்தகத الناس رؤوسا جهالا, மக்கள் மடையர்களை தலைவர்களாக ஆக்குவாங்க. அவங்கள்டைய பத்துவாவை கேட்பாங்க, அவங்களும் வலித்தவரை மக்களையும் வழிகெடுப்பார்கள். இப்படியான கெட்ட உலமாஉ சூ எதிர்காலத்தில் வருவாங்க. படிக்காதே, மார்க்கத்தை விளங்காதே,
மக்களை வழிநடத்தக்கூடிய கெட்டவர்கள் இருப்பாங்க. இது மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, 9வது சொன்னார்கள், இன்திஷாரு ரிபா, வட்டி எல்லா இடத்திலையும் பரவும். வட்டி எல்லா இடத்திலையும் பரவும். அதற்குள்ளால எத்தனையோ பேர் வேலை செய்வாங்க, சாட்சிக்கு வருவாங்க, அதை பரிமாறத்தில் ஈடுபடுவாங்க. சொன்னார்கள், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலி المرء بما اخذ المال ام من حلال ام من حرام. மக்கள் ஹலாலையா எடுத்தேன் ஹராமையா எடுத்தேன் என்று விளங்காத ஒரு காலம் வரும். ஏன்? அவன் உழைப்பபடி வியாபாரம் தெரியாம, மார்க்க சட்டம் தெரியாம, வியாபாரத்துக்கு இறங்கி பட்டியோட புழங்கி ஹராத் அவரும் தின்றாரு, புள்ள கிண்ணின கொடுக்கிறாரு, வீட்டுக்கும் கூட வைத்து சேர்க்கிறாரு. கணேசத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சிலவங்க தந்த மகனுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற வெளிநாட்டு மாப்பிள்ளை அந்த இடத்தில் இருக்கிறார், அக்கௌண்டர் வைக்கிறார், ஆபீசர் வைக்கிறார், மேனேஜர் வைக்கிறார். பணத்தை பார்த்தாரு, நல்ல பொசிஷனை பார்த்தாரு, கொடுக்க பார்க்கிறாரு. முதலாவது பாருங்க, நீங்க பேசின அந்த மாப்பிள்ளை அவர் செய்யக்கூடிய கம்பெனி ஹலால ஹராமா, அதுக்குள்ளால வேலை செய்யறது ஹலால ஹராமா, ஹராமான கம்பெனியா உள்ளே குழந்தை சேர்ந்து நீங்க ஹராசில. கணேசத்துக்குரிய சகோதரர்களே, அம்மின் ஹராம் அம்மின் ஹலால், எதை எங்கிட்டால எடுக்கிறது தெரியாம இப்படியான ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல 10வது சொல்கிறார்கள், மறுமையிலாக அடையாளத்தில் முக்கியமான ஒன்று முஹூருல் மஆசிஃப் வத்தஹலாலுஹா, மியூசிக் பரவும், அதை ஹலாலாக்குவாங்க. எல்லா இடத்திலையும் போனில் வச்சிருக்கக்கூடிய வாலிபர்கள், பெரியவங்க, பெண்கள் எல்லா இடத்திலையும் பார்த்தா அந்நியவன் வாழ்ற மாதிரி அந்த டோனை போட்டுக் கொண்டிருக்கிறான், மியூசிக்கை போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்கமிங் டோன் மியூசிக், ரிங்டோன் மியூசிக், பள்ளிக்குள்ளாலே ஒரு முனாஃபிக். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் சொல்லுது ஹராமி, எப்படி ஹலாலாக்குறது? இஸ்திஹலால் பண்ணுவாங்க. நபி அவங்க மறுமையினால் அடையாளத்தை சொன்னார். அதுல ஹதீஸ பாருங்க, புகாரில வரக்கூடியது, மின் உம்மத்தி அக்வாம், என்ற கூட்டத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், கூட்டங்கள் வருவார்கள். அவங்க يستحلون الحر والحرير والخمر والمعازف, 4 விஷயத்தை சொன்னார்கள். ஜினா இதை ஹலாலாக்கிக் கொள்வாங்க. 2வது ஹரீர், பட்டை ஹலாலாக்கிக் கொள்வாங்க. மதுபானம், போதை வஸ்து, இதை ஹலாலாக்கிக் கொள்வாங்க. 4வது சொன்னார்கள் மியூசிக். மியூசிக் அரபுல வரக்கூடிய இந்த வசனத்தை எடுத்துட்டான், இங்கிலீஷுக்கு எடுத்து. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவங்க சொன்னது, இவங்களுக்கு என்ன தண்டனை? அல்லாஹ் இரவோடு இரவாக இவங்க அழிச்சிருவான். இரவோடு இரவாக இவங்க அழிப்பான். அப்படியான ஒரு காலம் வரும், பயங்கர காலம். புள்ளக இந்த பரவுது மியூசிக்கா உம்மா வாப்பாக்கு பொறுப்பு தடுக்கிறது. வாலிபர்கள், நான் மௌத்தாகிற டைம் ஏட போன் ஒரு பாட்டு நீங்க கூட நியத்து வச்சுக்கோங்க, சௌபா செய்யுங்க. பாட்டோட வாழ்க்கையா ஹராத்தோட வாழ்க்கை போகிறீங்க. மலக்குமார்களுடைய சப்தம் இதை கேட்டுக்கொண்டே படிக்கிறான். இதோட போறான் ஞாபகத்துக்கு, இதோட நான் தலையில் இருக்கிறான். சோபரத்துக்கு பார்க்கிறது, தூக்க பழத்துக்கு கேட்கிறது. பாவம், பாவத்தில் இருந்த ஈமான் இல்லாத நிலை, அதே நிலையில மௌத்தா, கெட்ட மௌத்து, ஹராம் தடுக்கப்பட்ட ஒன்று. சொன்னார்கள் நபி அவங்க, இந்த பாவத்தை செய்யறவனுக்கு என்ன தண்டனை? இத வேறொரு ஹதீஸ்லையும் வந்திருக்குது. இதுலயும் நபி அவங்க சொல்றாங்க, அதுல ஒரு கூட்டம் உருமாற்றப்படுவார். ஒரு கடாசிர் குரங்குகளாக, பன்றிகளாக தோற்றமாக்கப்படும். இது நடக்குமா? குர்ஆன் சொல்லுது, பனு இஸ்ராயேல் கூட்டத்தில் அல்லாஹ் குரங்காக மாற்றினது மசத் பண்ணின வரலாறு பேசப்படுகிறது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மசத் பண்ணப்பட்டவனுக்கு எந்த நஸ்லும் இருக்காது. மசத், அந்த உருமாற்றப்பட்டவனுக்கு எந்த நஸ்லும் கிடையாது. ஏன்டால் உருமாற்றம் மாற்றப்படும். ஒத்த பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இரவுல அல்லாஹ் அவனை குரங்காக மாற்றினார்.
நடமாட்ட குரங்கல்லவன் அதிர சிந்தனைக்காது இவனுக்கு மனுஷ புத்தி தான் உருமற்று தான் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் தண்டனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால தான் நபி சொன்னாங்க நசில் இருக்காதுன்றாங்க. மிருகமாக இருந்தா வேற, இவன் மனுஷன் உருமாற்றப்பட்டிருக்கிறான், பண்டியாக மாற்றப்பட்டு பெற்ற இருக்கிறான். திரும்ப பல உருவத்தை யாரு தாரு அல்லாஹ் தரணும். அதனால பாட்டுகள் இருந்தா அழிச்சிருங்கோ, அல்லாஹ் தௌபா செய்யுங்கோ, அல்லாஹ்வின் பக்கம் ஏறுவோம். இது மறுமை நாள் அடையாளம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. 11வது அடையாளம் தான் ஸுஹ்ருஃபத்துல் மசாஜித், பள்ளிகள் அலங்கரிக்கப்படும், ஷோக்கப்படும். வரலாறு கிதாப் எடுங்கோ, துர்க் என்ற வரலாறு பேசப்படுகிறது. துர்க்குடா துர்க்கி மக்கள் அல்ல, துர்க்கி மக்கள் மட்டுமல்ல, அதுல தாத்தாரி படையர், இந்த மங்கோலியர்கள், இந்த எல்லா குரூப்பும் சேர்ந்து வரதான் துர்க்கி. இவங்க எல்லாரும் உருவாக்கின ஒன்றுதான் இந்த டெக்கரேட் பண்றது, அலங்காரம். அதுல அந்த ரோம் சாம்ராஜ்யத்துக்கு பரப்பினார்கள் இந்த டெக்கரேட் பண்றது. அவங்களுடைய சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் இதை போட்டுட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பள்ளிக்கு வரக்கூடாது, பள்ளியில வெளியே டெக்கரேட் பண்ணிக்கொண்டு பல்புகளை போட்டுக்கொண்டு இந்த யகூதியர் செய்யற கிறிஸ்டியன் செய்யற மாதிரி செய்யக்கூடாது. எப்ப நடக்குதோ அது மறுமை நாள் அடையாளம் தாங்க. ஹதீஸ்ல சொன்னார்கள், நீங்க உங்களுடைய பள்ளிகளை அலங்கரிக்க வேண்டாம், யகூதிகள் நசாராக்கள் அலங்கரிக்கிறது மாதிரி உங்களோட பள்ளிகளை அதே பட்டன்ல அலங்கரிக்க வேண்டு சொன்னார்கள். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி 12வது அடையாளம் 60-80 இடையில அடையாளம் எல்லாம் பேசலாம். கிதாப் எடுத்து வாசிச்சு போவோம். ஓட்டம் கிடைச்சா வேற பயான்களை கிடைச்சா கேளுங்க. அல்லாஹ் இந்த துன்யால நிரந்தரமாக்கல்ல, உனக்கு ஒரு ஆசிரா ஒன்று இருக்குது, ரெடி ஆகிட்டு அவங்க மெசேஜ தாரு. அதுல 12வது அடையாளம் அத்தகாவுல ஃபில் புன்யான், கட்டிடங்கள் மேலே ஏறிக்கொண்டே இருக்கு. வீடு வீடான கட்டிடம் போட்டியில கட்டுவார்கள். ஒரு தட்டா 2 தட்டு, 3 தட்டு, 4 தட்டு. இது ஒவ்வொரு பிரைவேட்டா ஒவ்வொரு ஃபெமிலியும் செய்யறது ஒரு பகுதி. இன்னொன்று நாட்டுக்கு நாடு போட்டி வரும், கட்டிடம் கட்டி உயர்த்துவார்கள். ஹதீஸ் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போன, செருப்பு போடாதவன், ஆடு வைக்கிறவன், ஆனா யததாவலூன ஃபில் புன்யான், கட்டிடத்தை உயர்த்துவான், கட்டிடம் உயர்ந்து கொண்டே போகும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுல 13வது அடையாளம் விலாதத்துல் அமா ரப்பதஹா, ஒரு தாய் ஒரு அடிமை எஜமாத்தியை பெற்றெடுப்பால். இதை எடுக்கிறாங்க. இன்றைக்கு புள்ளகள் உம்மா அப்பாக்கு கட்டுப்படாத புள்ளகள் இருப்பாங்க, பெற்றோரை மதிக்காத புள்ளகள் உருவாகுவாங்க. உருவாகிறா மறுமை நாள் அடையாளம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் பொறுப்பு தந்த புள்ளைய சீராக்கி வளர்ப்பது. ஒவ்வொரு புள்ளைய சீராக்கும் போ அதே புள்ள ஒன்று சாலிகா இது துவா செய்யும், இல்லாட்டி உங்களை அதுவாக வரும். குர்ஆன் சொன்னது, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே இதில் பாருங்க 14வது தகாருபு ஸமான், காலங்கள் சுருங்கும், காலம் சுருங்கும். வருடம் மாதத்தை போன்று, மாதம் ஒரு ஜும்மாவை போன்று, ஒரு ஜும்மா ஒரு நாளை போன்று, ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்று மாறும். காலம் சுருங்கு. அதே காலம் இங்க சுருக்கப்பட்டிருக்கிறது. இது மறுமை நாளுடைய அடையாளம். சிலது நடந்து முடிஞ்சது, நடந்து கொண்டிருக்கிறது. சிலது நடக்க போறது, சிலது நடந்து முடிஞ்சது, தக்கரார் நடக்க இருப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி 15வது சொன்னார்கள் தகாருபுல் அஸ்வாக், சந்தைகள் நெருங்குண்டார்கள். சந்தைகள் நெருங்குற கடைகள் கூட்டுறதல்ல. இன்றைக்கு லா தகூமு ஸாஅ ஹத்தா தظهر الفتن ويكثر الكذب وتتقارب الأصوات. 3 விஷயம் சொன்னார்கள். ஃபித்ன், குழப்பங்கள் அதிகமாகும், வெளிவரும் பொய்கள் அதிகமாகும், சந்தைகள் நெருங்கும். இன்றைக்கு வீட்டில் இருந்த பிசினஸ், ஆன்லைன் வியாபாரம், வீட்டில் இருக்கிறான், வீட்டுக்கு வருகிறது சாமான், எந்த பொருளை ஆர்டர் பண்ணினாலும் வீட்டுக்குள்ளால ததகாரபுல் அஸ்வாக் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி கஸ்ரத்துல் கத்ல், கொலைகள் அதிகமாகும். நிறைய கொலைகள் உலகத்தில் நடக்கும். கொண்டவனுக்கு லா யத்ரில் காத்திலு
கொண்டது தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கு ஏன் நான் கொல்லப்பட்டது தெரியாது. எல்லா பகுதியிலும் கொலைகள் அதிகரிக்கின்றார்கள், பூகம்பங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள், குடும்பங்கள் பிரிவார்கள் என்று சொன்னார்கள். கணத்துக்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் நபி அவங்க தனித்தனியான ஹதீஸ் சொல்லியிருக்கிறேன். மறுமை நாள் அடையாளங்கள், அதே மாதிரி கஸ்ரத்து மௌத்தில் ஃபுஜா, திடீர் மரணங்கள் ஏற்படும், அதிகமாகின்றார்கள். நல்லதானே இருந்தாரு, இப்பதான பேசிட்டு போனாரு. புதுவா குடிச்சாரு, மௌத்துடைய செய்தி கூடுதலாக கேள்விப்படும். நிறைய பேர் மௌத்தாகிக் கொண்டே போவாங்க. இன்னமின் அமாராத்தி மௌத்துல் ஃபுஜா, திடீர் மரணங்கள் வெளியாகுவது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்கள், இந்த பெண்கள் காசியாத்துன் ஆரியாத், உடுக்காம இல்ல, உடுக்கும் நிறுவனிகள், அந்த உடுப்புல கண்ணாடி மாறி எல்லாம் வழங்கும். இப்படியான ஒரு காலம், இப்படிப்பட்ட பெண்கள் உருவாகுவார்கள். ஹிஜாப போட்டாலும் காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலாத், இந்த ஒட்டகத்தில திமிலிக்கிறது மாதிரி ஹிஜாப் அடிச்சாலும் அதுக்கு மேல ஒரு மலை மாறி வச்சிருப்பாங்க. நடந்து கொண்டிருக்குது, இறுக்கமான உடுப்பு, இதுவும் இதுல வருகிறது. அவங்க சுவர்க்கம் போக மாட்டாங்க. ஏந்த புள்ள, ஏந்த மனைவி சுவர்க்கம் போறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யணும். பல எதிர்நீரகா அந்த வாசம் கூட கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நபி அவங்க மறுமை நாளுடைய அடையாளத்தை சொன்னார்கள். இதுல இன்னொன்று வருகிறது, மறுமை நாளுடைய அடையாளத்தில் அந்த காலம் வரும்போது ஒரு மனிதர் ஒரு கபரை கடந்து போவான், சொல்லுவான், நான் இந்த கபர்வாசியாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசை வைப்பான். ஏன்? துன்யான குழப்பங்கள் எங்க பார்த்தாலும் பாவம் வைக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் கிதாபுல் ஃபித்ன பதிவு செஞ்சாங்க. கடைசி காலத்துல வருவாங்க, அவங்களுடைய அந்த காலத்துல அவங்களுடைய சொத்துல சிறந்த சொத்து ஆடுகளுக்கு, இந்த ஆடுகளை கூட்டிக் கொண்டு மலைக்கு போய்க்குவாங்க. ஏன்? தீன விட்டு ஓட்டல்ல, தீன பாதுகாக்க, பித்னா விட்டு தன்னை பாதுகாக்க ஓடுவார்கள். நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒன்று என்று சொல்லி முடிக்கிறேன். அத்தஹாவுனு பிஸ்ஸுனன், நபி அவங்க எங்களுக்கு தந்த வழிமுறை. இந்த மார்க்கத்தில் பொதுபோக்கு செய்வாங்க. இதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. இன்னமின் அஸ்ராத்தி ஸாஅ அய்யமுர் ரஜுலு பில் மஸ்ஜித் லா யுஸல்லி ஃபீஹி ரக்அத்தைன், ஒரு மனிதன் பள்ளிக்கு பக்கத்தில் வருவான், சொல்ல மாட்டான். இப்படியான ஒரு காலம் வருகிறார்கள். தொழுவதற்கு காசு வராது, பள்ளி கிட்ட வந்துட்டு போய்க்குவான். பள்ளி இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, பள்ளி சந்தைகளாக மாறும். ஏன்? ஒரே சத்தம் வைத்து இங்க ஆரம்பத்தில் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க. அதே பள்ளி இன்றைக்கு பொதுவாக பள்ளிகள் அடிவோ பின்னால வந்து நின்று கொண்டு காய்த்து கொண்டு இருப்பாங்க. துன்யார விஷயத்தில் இருப்பாங்க. ஜனாதா வருவோ ஒரு கூட்டம் போல இன்னொரு கூட்டம் வெளியடிக்கும். அஸ்ராத்து ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க நபி சொன்ன சுன்னத்துகள், ஃபர்துகள் பொதுபோக்கு செய்யாம இதை நாங்க சரியாக செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, தமூதூன கமா தஈஷூன், நீ எப்படி வாழு அப்படிதான் மௌத்தை சந்திப்பாய். நல்ல வாழ்ந்தா நல்ல மௌத்து கிடைக்கும், மோசமாக வாழ்ந்தால் மோசமான மௌத்து. இதனுடைய ரிசல்ட் அங்க பார்ப்போம். அதனால ஏண்ட மௌத்து நல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டு, நான் சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க அமல் செய்வோம். ஜுமாக்கு வாரவங்க கொஞ்சம் நேரத்தோட வாங்கும். இங்க இருக்கிற இப்ப முடிய போகுது, இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஈமான் குறைபாடு. ஜும்மாவுடைய நாள் சிறப்பான நாள், நேர காலத்தோட வேலையில முடியும். வாங்கு சத்தமா ஹதீஸ்ல வந்திருக்குது, இது அப்தனல் முஅத்தின், அதான் சொல்லிட்டாங்க. ஜும்மாக்கு மிம்பர்ல இமாம் ஏறிட்டாங்க, அங்க வழக்குமார்கள் மார்க் பண்ணி கொண்டு அந்த சீட் அப்படியே மூடிடுவான். கதவு திறந்துதான் இருக்குது, அங்க நன்மை இல்ல. புள்ளகளை பழக்கிற கடைசி கூட்டிட்டு வாரது இது பில. ஜும்மாட சிறப்பு விளங்கணும். ஈவான் கூட இருக்கிறவருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பள்ளியோட கூடத்தோட வைக்கு ஒரு அமல நேரத்தோட வந்து செய்ய பார்ப்பார். அதே ஹதீஸ்ல வருகிறது, அவர் தனா மிம்பருக்கு இட்ட நிற்பாரே, ஏன் பயான கேட்கணும்? அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பின்னாலே பள்ளி இமாம் நேரம் முன்னால ஃபுல்லாக்குமோ, ஆகிற கடைசி கட்டம், ஆகிரு ஜமான்
ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிறோம். அடுத்தது ஃபித்னா ரஹ்மான்டா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், அந்த பெரிய அடையாளங்கள் வரும். அமல் செஞ்சுக்குவோம். போறது கபருக்குழி, நான் மட்டும்தான் போறேன், நாங்க மட்டும்தான் போறேன், எங்க அமல் மட்டும்தான் வரப்போகுது. அதனால நாங்க அமலோட மௌத்தாக எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், செஞ்ச தப்பு தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல அமல்கள் செய்யறதுக்கு ருசியை தந்திரியா அல்லாஹ், இபாதத்துல ருசியை ஏற்படுத்திரியா அல்லாஹ், பாவத்துல வெறுப்பு தந்திரியா அல்லாஹ், மௌத்தாகும் போது கலிமாவோட மூத்த தந்திரியா அல்லாஹ், நல்ல மூத்த தந்திரியா அல்லாஹ், கெட்ட விதத்துல மூத்த எங்கட மூத்த ஆக்கிறாதையா அல்லாஹ். மறுமை நாள் வலதுகரத்துல பட்டோல பெற்ற கூட்டத்தில் எங்களை